வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். எண்ணூரில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கும் அதிமுக மன்றத்தை திமுக தூண்டுதலின் பேரில் பொதுப்பணித்துறை இடிக்க முற்பட்டதால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அதிமுகவினர் கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கத்திவாக்கம் நெடுஞ்சாலையில் 2வது வார்டு பகுதியில் புதிதாக சமுதாய நலக்கூடம் மற்றும் மார்க்கெட் அமைக்கும் பணியை பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த சமுதாய கூடம் மற்றும் மார்க்கெட்டுக்கான 2 வழி பாதைகள் இருக்கின்றது. மேலும் கத்திவாக்கம் நெடுஞ்சாலையில் 40 ஆண்டுகளாக அதிமுக மன்றம் செயல்பட்டு வருகின்றது. இதனை பொறுக்க முடியாமல் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் தூண்டுதலின் பேரில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி ஏஇ ஒருவர் ஊழியர்களை கொண்டு ஜேசிபி இயந்திரங்களை வைத்து அதிமுக மன்றத்தை இடிக்கும் நோக்கத்தில் ஈடுபட்டுள்ளார். இதை அறிந்த அதிமுகவினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பனுக்கு தகவலுக்கு தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் அதிமுகவினர் ஒன்று திரண்டு அங்கு கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதியதாக சமுதாய கூடம் மற்றும் மார்க்கெட் அமைக்கும் பணிக்காக ஏற்கனவே 2 வழிகள் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் அதிமுக மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக மன்றத்தை இடிக்கும் நோக்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக தூண்டுதலின் பெயரில் அதிமுக மன்றத்தை இடிக்கும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து அதிமுகவினர் கூறியதால் எண்ணூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதையடுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கி. குப்பன் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் அதிகாரி அங்கிருந்து கிளம்பி சென்றனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் வியாபாரிகளிடம் கருத்து கேட்ட பின் இதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்கு முன்னதாகவே எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் கடைகளுக்கும் மற்றும் அதிமுக மன்றத்தை இடிக்கும் நோக்கத்திலேயே இந்த திமுக அரசு ஈடுபட்டு வருகின்றது என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் குற்றச்சாட்டியுள்ளார். இதில் அதிமுக நிர்வாகிகளான மேற்கு பகுதி பொறுப்பாளர் சச்சிதானந்தம் மற்றும் வட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நான் பண்ணி கொடுத்தல 5 ஏக்கர் டோல்கேட்டு எர்ணாவூர் மேம்பாலம் வரல எடுத்தாங்க. சும்மா அது 2 பக்கம், இந்த மாதிரி ஒரு பக்கம் கிடையாது, 2 பக்கம் எல்லா பக்கத்தோட ஒருத்தர் எடுத்து எல்லாரும் வீட்டு மீட்டிங் தனியாக பிடிச்சிட்டு இருக்கும். வந்தாங்க நின்று அவ்வளோதான், அங்கிருந்து வந்தாங்க நான் நின்று தான் பேசுறேன். தனியாக பேசுனா சரி வராது. தனியாக பேசல கொஞ்சம் போயிடுங்க. சொல்றாரு விட்றா நீ வந்து எடுத்துருவீங்க, நீ பேசாத, நீ பேசாதன்ட்டு ஏறி வந்து எடுத்துருவா. பேசிட்டு போறாங்க, நீ பாட்டு இந்த மக்கள் எனக்கு ஏய் தானே நீ எதுக்கு தாழ்லாடுற? என்ன ஒரு அதிகாரி பிஹேவ் உண்டா சார்? நான் சொல்ல வரது எல்லாருக்கும் நான் வந்து எங்களுக்காக பேசுறேன். நான் வியாபாரிங்க சொல்றேன், மேடம் நான் கேட்க வர்றது அவர்கிட்ட ரொம்ப பேசும்போது நீங்க இல்ல, அப்புறம் போயிட்டீங்க. அப்புறம் நான் சொல்றேன், நீங்க சட்டத்திட்டப்படி வந்து எல்லாத்தையும் எடுக்கிறது நாங்கள் ஒத்துழைப்பு தர தயார். எர்ணாவூர் தொட்டு ஹைவேஸ் எடுத்தால் தாழமுட்டும் பஜார் வருவாங்க. எல்லாரையும் கூப்பிடுங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் 2 பேர் எடுத்து வரலாம். எல்லாரையும் கூப்பிடுங்க.
யாரெல்லாம் ஐஏஎஸ் நாட்டு இருக்குன்னு சொல்கிறேன். நான் எம்எல்ஏ இருந்து வாங்கி கொடுத்து 5 கிலோமீட்டர் எடுத்தேன்னு சொல்கிறேன். டோல்கேட்லேருந்து எடுத்து இந்த ரோடு அகலப்படுத்தி 65 அடி கொடுத்தோம். நான் அதனால சொல்ல வரேன். நான் சொல்கிறது ஏஐ இல்லை. இப்போ சொல்கிறேன், இவர் வந்தால் பேச மாட்டோம். இவர் வர்றதே ஸ்பெஷல் டெப்டி கலெக்டர் வரணும், கலெக்டர் வரணும், டிஆர்ஓ வரணும், தாசில்தார் வரணும், மாநகராட்சி கமிஷனர் வரணும், டிசி வரணும், ஏசி வரணும், எல்லா அதிகாரி வரணும். மக்களுடைய பிரச்சனை கேளு, என்ன இருக்குது அப்படியே கேளுங்க. நானே இப்போ நீங்கள் நம்ம திருப்பூரில் நந்தி ஓடை தெரியும். நந்தி ஓடையில் 75 வீடு ரயில்வே புறம்போக்கில் 30 வருஷம் கூடியிருக்கேன். நான் எம்எல்ஏ நான் வந்து எடுத்துட்டாங்க. கலெக்டர் ஆദ്യം வர சொன்னேன். சார் நம்ம ரயில்வே புறம்போக்கில் சார் நான் பண்ணி கொடுக்குறேன் சார். சரி சார் பார்த்து கும்பிடுமட்டில் வந்து இடத்த காமிச்சு தாசில்தார் வச்சு அந்த இடத்த காமிச்சு அந்த இடம் ஆள் சொல்லிட்டு பட்டாங்க கையில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீட்டு மக்களுக்கு நான் சம்பாதிச்சு நீ அதை விட்டு நான் இருப்பேன். அது இப்படி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதுக்காக போட்டால் தான் இந்த கடை கூட எடுக்க முடியும். அவங்க வியாபாரம் ஒத்துக்கினா கூட எடுக்கணும். இது தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரே சமரசக்தி வரும் எல்லாருக்கும். அது என்ன அர்த்தம்? நாங்கள் பேசிட்டு முடிச்சுட்டு போகிறோம். இன்ஃபெக்ட் கேட்டார், மறுபடியும் நீ வந்து மறுபடியும் பேசுகிறிய என்ன அர்த்தம்? உங்களுடைய நோக்கம் தான். ஏன்னு இது இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியாது. இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டிய அவசியம் தான். நீங்களும் ஒரு மூட்டை இல்லை நாங்கள் பார்க்குறோம் தப்பான தகவல் சொல்லி கொடுக்குறேன். சார் இந்த ஏஐலாம் வந்து எடுக்க முடியாது. அதெல்லாம் பார்க்காத ஸ்பெஷல் டெப்டி எடுத்து சார் உங்கள் சைடில் இருக்க க்ரீவன்ஸை வாங்கிக்கோங்க சார். அதே மாதிரி என்ன எத்தனை கடைகள் சொல்கிறீங்களோ அதை லிஸ்ட்டை மேடம் அது கார்பரேஷனையும் அன்னைக்கு இவங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கட்டும் மேடம். ஒரு வாரம் டைம் கொடுப்போம் மேடம். ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வாரம் டைம் கொடுக்க முடியாது, வர முடியாது. நான் சொல்ல வரதை ஏற்பாடு பண்ணாதான் மேடம் இது நடக்கும். இல்லாமல் நீங்கள் நடுப்பு வந்து மறுபடியும் நான் இந்த பெட்டிஷன் கொடுங்க என்கிட்ட நாங்களே பார்த்துக்கிறோன்னா அது நடக்காது. நான் இப்பவும் சொல்கிறேன், நடக்காது மேடம். அப்புறம் எங்கள் வருத்தப்பட நடக்காது. மக்களுக்கு தீர்வு இல்லாமல் இல்லை அவங்களுக்கு ஹை அத்தாரிட்டி இருக்கிறவங்களுக்கு கமிட்டி மீட்டிங் மாதிரி வச்சா ஓகே தானே? மினிட்ஸாக உங்களுக்கு இல்லை மினிட்ஸ் இல்லை மேடம். மினிட்ஸை மேடம் மினிட்ஸ் மீட்டிங் போடுறது எல்லாரும் கூப்பிடுங்கன்றேன். இதில் இருக்கிற ஒரு முக்கியமான அவங்களுக்கு கருத்தை கேட்டு நான் சொல்கிறவங்கள கருத்து வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன எல்லா இடத்துலையும் எங்கே போட்டுக்கிறேன். அங்கேயே கூப்பிட்டு உட்கார வச்சு நான் சொல்கிறது 800 பஜார் அடுத்த வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் மீட்டிங் வாங்க, நீங்கள் வாங்க, முக்கியமான ஆளுங்க வாங்க. ஒரு வாரம் டைம் கொஞ்சம் இருக்கு சார். என்ன இன்ட்ரெஸ்ட் இப்போ நான் எனக்கு தெரியல சொல்லுங்க சார். சார் விட்டுருங்க. இப்போ இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் சொல்கிறேன் நீ பண்ணுவீங்களா? கலெக்டர், மாநகராட்சி கமிஷன் எல்லா அதிகாரியும் எல்லாரையும் ஒரு வாரத்தில் கூப்பிடுங்க. எல்லாரும் வர முடியாது. முடியாதுன்னா நடக்காது. முடியாது நடக்காது. இதை கேளுங்க, முடியாதுன்னா வராது, நடக்காது வராத. அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் முடியாதுன்னா நான் சொல்ல வர்றது இது மக்கள் பிரச்சனை. நான் சொல்கிறது ஒருத்தர் தரப்பு ஒரு தரப்பில் இல்லை, ஒரு அரசியல் தரப்பில் இல்லை. இந்த மக்களுக்காக பேசுகிறேன். எறணாவூர் தொட்டு தாழங்குப்பம் போல எல்லா கடைக்காரனையும் கூப்பிடணும், எல்லா அமைப்பையும் கூப்பிடணும். யார் நல்லவனு இருப்பான் கெட்டவனு இருப்பான் எல்லாரையும் கூப்பிடு. அவன் கருத்தை கேளு, அவங்ககிட்ட ரெக்கார்டை வாங்கு. யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை. நாங்கள் அப்படி தான் கொடுத்தோம். பட்டா இருந்தவனுக்கு பணம் கொடுத்தோம், பட்டா இல்லாத ஐவேஸ் இருந்தவனுக்கு மாற்றி இடம் கொடுத்தோம். இதெல்லாம் பண்ணி கொடுக்காம 10 பைசா இல்லாமல் தூக்கி வெளியே போட்டு போகலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இங்கே நடக்காது. அது சொல்லிட்டேன். அது அரசியல் களமாக தான் மாறும். அது அரசியல் களமாக மாறி தான் ரகலை நடந்து எவனா 4 பேர் செத்தாக தான் நீ பண்ணுவோன்னு சொன்னால் அது பார்த்துக்கோ. இது நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் விளையாட்டு மாதிரி சும்மா எவனா பேச்சு சொல்கிற கந்திரி போய் சொல்கிற பேச்சு வராத. நீ அதிகாரி ஏய் போய் சொல்லு, போய் சொல்லு. ஸ்பெஷல் டெப்டி விளையாட்டு சொல்லு சார். மரியாதை எங்களுக்கு பாதி அவர் நீயா இன்ட்ரெஸ்ட் நீங்க கேட்டு வேலை பாக்குறீங்க. நீதான் சொல்லிட்டு எல்லாத்தையும் நீதான் மீட்டிங் அதிகாரிகிட்ட பேசியாச்சு. அதெல்லாம் பேசியாச்சோட அதெல்லாம் ஒரு வாரம் இல்லை. காலி பண்ணுவாங்க.
யார் சொல்லுது காலி போகணும்? யார் சொல்லுது? அவங்க காலி பண்ணலன்னா நீங்க என்ன போலீஸ் மூலமா என்ன பண்ணணுமோ பண்ணி போலீஸ் வந்தாங்க. நீங்க தான் ட்ரெயின் பண்றீங்க. ஒரு வாரம் கழிச்சோட மீட்டிங் கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு நான் சொன்ன எல்லாரும் வரணும். கலெக்டர் வரணும், டிஆர்ஓ வரணும், ஸ்பெஷல் வருவாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்கன்னா நீ வராத அவர் ஐயா வந்து கலெக்டர் கமிஷனர்ன்றாரு. அவங்க வரும்போது எல்லாத்துக்குமே யார் தெரியுமா? கலெக்டர் உங்களுக்கு சொல்ல வரது நீங்க புரிஞ்சுனீங்க. அபிஷியல் தானே. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மக்கள் பிரச்சனையானது மக்களுக்கு உண்டான தீர்வை முடிச்சுட்டு வாங்க. அதுக்கு நீங்க முடிவு எடுக்கணும். உங்க ஸ்பெஷல் டெப்டி கலெக்டர் முடிவு எடுக்கணும், கலெக்டர் முடிவு எடுக்கணும். கலெக்டர், மாநகராட்சி கமிஷனர், மாநகராட்சி டிசி, தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ எல்லாரும் மீட்டிங் போட்டு அவங்களுடைய கருத்துக்கள் நான் ஒன்றும் தப்பாக சொல்கிறேன். எல்லாத்தையும் போட்டு அவங்களுடைய தீர்வை கேட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தேவை அது இல்லாமல் நான் தான் பண்ணுவேன்னு நினச்சினா அது நடக்காது. நீ அடுத்த வாரத்தில் பண்ணுற, நீ அவங்க டிசைட் பண்ணுற, அதை பண்ணக்கூடாது. சொல்லவே இல்லை. அவங்களோட பொறுப்புல இருக்கவங்க யாருக்கு வைக்கணும் என்னன்றது அவங்க சொல்லுவாங்க. இப்பவே நீ டிசைட் பண்ற என்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்க உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டே சொல்லி பதில் சொல்லணும்னா அவரு கரெக்டா சொன்னாரு. அதை நீங்க ஒரு வாரம் சொல்லாத. எல்லாரும் சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். கலெக்டருக்கு ஒரு வேலை இருக்கும், டிஆர்ஓக்கு ஒரு வேலை இருக்கும், கமிஷனுக்கு ஒரு வேலை இருக்கும், டிசிக்கு ஒரு வேலை இருக்கும். எல்லாருக்கும் அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு நீயே ஒரு நீங்க சொல்றீங்க ஒரு வாரம் டைம், அந்த ஒரு வாரம் இல்லைன்னா நீயே ஒரு வாரம் நீ அவர் சொன்னாரு மேடம் ஒரு நிமிஷம் மேடம். நான் என்ன கேட்குறேன், எல்லா அதிகாரியும் ஒத்துக்கணும். கலெக்டர்லாம் சும்மா இருக்காங்க. கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் சாதாரண நான் பார்க்குறேன். எங்கள் மீட்டிங்கே 10-25 எல்லாத்தையும் போட்டு தான் மேடம் மக்களை அதிகம் மேடம். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி எடுத்து என்ன பண்ணுறேன், எங்களுக்கு சொன்னார்ல பிஜேபி எடுத்து என்ன பண்ணுறேன், இது மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஒன்றும் இல்லை, இது பண்ணி கொடு. நானே இப்போ என்ன சொல்கிறேன், அந்த மக்களுக்கு ரெமெடி பண்ணி கொடுத்துட்டு எடுத்து நான் பண்ணுறேன்றாங்க. நாங்கள் இருக்க யாருமே எடுக்க மாட்டேன் சொல்லுவோம், எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்கிறோம். அதுக்கே நீயே ஒரு வாரம் டிசைட் பண்ணுற, எல்லோரும் கேட்டு அப்புறம் சொல்லு பண்ணு. எல்லோரும் வராங்க, நீங்களும் வாங்க, எல்லா மக்களும் கணக்கெடு. முதல்ல எல்லாம் ஒன்று கணக்கெடு, நோட்ஸ் அவங்க என்ன கையில் வச்சுக்கோ, ரெக்கார்டு வச்சுக்க சார் மேடம், ரெக்கார்டு வச்சுக்கோ. இவன் ஹைவேஸ் இருக்கான், இவன் பட்டாளம் இருக்கான், இவன் வாடகையில் இருக்கான், எடுத்துக்கோ. அவன் பேசும்போது உனக்கு இந்த மாதிரி இருக்கிற உனக்கு கிடையாது, இன்னும் நான் பண்ணி தரேன் சொல்கிறது ஒரு வாய்ப்பு முடிஞ்சுது. அது நீங்களும் பேசிட்டு அப்புறமா சொல்லுங்க. அப்புறம் எல்லாரும் எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதிகாரி போடுவேன், மீட்டிங் போடுவேன், எல்லாரும் வருவாங்க, கருத்தை கேடுவேன். என்ன பண்ணுறது, இந்த அரசாங்கத்துக்கு கெட்டுலான்னு கொடுக்க போகிறது நாங்கள் சொல்கிறோம். இல்லை நான் இதை பண்ணி தான் ஆவேன், இவரே டிசைட் பண்ணி ஒரு வாரம் பண்ணி முடியும். எண்ணூரில்
கைவேசத்தில் இருக்கக்கூடிய கடைகளை இருக்கணும்ட்டு அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறையுடைய ஏஐ அவர்கள் இளநிலை உதவியாளரை வந்து போலீஸ் வச்சுட்டு தாசில்தார் அவர்களுக்கு வந்து எடுக்கணும் வந்தார். நாங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கோன்னா எர்ணாவூர்லேருந்து தாழமுக்கம் பையார் ஊரில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நெடுஞ்சாலைத்துறை கூட எடுக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நெடுஞ்சாலைத்துறை வந்து எடுக்கணுங்கிற போது நீங்கள் கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, அந்த நெடுஞ்சாலைத்துறையுடைய ஸ்பெஷல் டெப்டி கலெக்டர், டிஇ, ஏடி, ஏஇ, மாநகராட்சியுடைய அதிகாரிகள் வந்து கமிஷனரு, டிசி, ஏசி, ஏஇ எல்லாருமே இங்கே வந்து ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுடைய கருத்தை கேட்டு யார் யாருக்கு என்னென்ன இருக்குது, நிரந்தரமாக இருக்கிறவங்க யார், பட்டாக்கடை கூட இருக்கலாம் சொல்ல முடியாது. இதில் மாற்று ஏற்பாடுகள் என்ன பண்ணக்கூட அவங்க கருத்தை கேட்டு அவங்களுக்குள்ள ரெமெடியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். அது பண்ணி தர்ற காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க, யார் ஏசி இருந்தார், இன்ஸ்பெக்டர் இருந்தார், எஸ்ஐ இருந்தாங்க, அவங்களும் இருந்தாங்க, பொதுமக்களும் இருந்தாங்க. எங்களுடைய கோரிக்கை வச்சுருக்கோம், இதை பண்ணி தரணும், பண்ணி அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பண்ணி தரேன்னு போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பண்ணி தரணும், இதெல்லாம் பண்ணாதான் இதை அவங்க எடுக்க முடியும். இது ரெண்டாவது எனக்கு என்னென்னா பாருங்க, என்னென்னா நான் அந்த அதிகாரிகிட்ட கேட்ட கேள்விக்கு அதிகாரிகளை படிச்சிருக்கேன். இப்போ இவ்வளோ அவசரமாக எடுக்க வர்றதுக்கு என்ன காரணம், இதனால் மக்களுக்கு பாதிப்பு இருக்கா, என்ன பர்பஸ்க்காக எடுக்க வரேன், திமுக சொல்லி தான் இவங்க பண்ணுறாங்கன்றதான் எங்களுக்கு இது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லை, பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போகிறாங்க. இப்போ இதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். கேட்டுங்க, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கா, அதுக்கு பதில் இல்லை. பொதுமக்களுக்கு இடையூறே இல்லாமல் இப்போ அவசரமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நீ ஏன் பண்ணுற, பண்ண வேண்டிய அவசியம் என்ன? திமுக பண்ண ஆட்சி போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. என்ன அர்த்தம்? பண்ணாத மக்களாக மதிக்கிறது இந்த அரசாங்கம் கற்றுக்கணும், முக ஸ்டாலின் அரசாங்கம் கற்றுக்கணும். இங்கே இருக்கிற இந்த கந்திரி பயணம் பேசிலாம் கேட்டிங்கன்னா இன்னும் கெட்ட பேர் பார்த்துச்சு. நான் தப்பாக சொல்ல வரேன். நான் சொல்ல வரதுன்னா நான் எம்எல்ஏ இருந்து நான் 5 கிலோமீட்டர் எடுத்து கொடுத்தாலும் சொல்ல வரேன். ஒவ்வொரு மக்களுமே முக்கியம், ஒவ்வொரு மக்களுமே பொதுமக்களும் முக்கியம். நடத்துகிறாங்க ஒவ்வொரு மக்களும். இப்போ சொல்கிறேன் 5 கிலோமீட்டர் எடுத்து கொடுக்கும்போதே ஒன்றுமே இல்லாதவனை பார்த்து அவனுக்கு ஒரு 2 சென்ட் இடம் கொடுத்துருக்கணும், அவன் மாற்று கடை கட்டி சொல்லி கொடுத்துருக்கோம், இல்லாதவனுக்கு பணம் கொடுத்துருக்கோம், எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கள் அரசு அம்மா நீங்கள் என்னடா எடுத்தேன் எடுத்து போலீஸ் வந்த உடனே எல்லாம் ஓடுவாங்க, எல்லாம் ஓட மாட்டாங்க. மக்களுக்கு தெளிவாக இருக்கான். மக்களை வந்து போராடக்கூடிய நிலைக்கு இந்த ஆட்சி கொண்டு வரணும் கருத்து. என்ன பண்ணுங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு. ஓகேண்ணா, சரியா? இந்த மீட்டிங் நடக்காமல் கண்டிப்பாக அவங்க எடுத்து வேறு ஏஐ போட்டு ஏடி வந்து நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வராங்க, பிஐ வந்து நான் எல்லாம் வராது. மீட்டிங்கில் போட்டு கருத்து கேட்டு அவங்களுக்கு ஒப்புதல் தராமல் எடுக்க முடியாது. 20 கடைக்காரன் என்ன சொன்னான்னு சொல்லி எடுத்தினா மீதி எல்லோரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சு